ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கருவேப்பிலை வளர்ப்பு அப்படிங்கிறது வீட்டிலே ரொம்ப எளிமையாக வளர்த்துடலாங்க. அது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. உங்கள் கருவேப்பிலை செடி நல்லா வளர மாட்டேங்குது அப்படின்னாலோ, இல்லைன்னா ஏதாவது பூச்சி தொல்லை அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை வாடி போச்சு அப்படின்னா எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் தரேன். நார்மலாக இந்த மாதிரி குச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு குச்சி இருந்தால் கூட போதும். ஒரே ஒரு குச்சியை நம்ம மண் மட்டும் ஒரு தொட்டியில் இந்த அளவுக்கு மண் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் நல்லா அந்த குச்சியோட அந்த கீழே வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் லைட்டாக செதுக்கிட்டு வச்சிங்கனாலே நல்லா முளைச்சி வந்துடுங்க. நீங்கள் தனியாக அதுக்காக செடி வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. இது வந்து நல்லா பட்டு போனது தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு தந்தது தான். நல்லா பட்டு போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இலை கூட இல்லை, நல்லா பட்டு போன ஒன்று தான். இதில் நான் எப்படி அந்த செடியை பாருங்கள் எவ்வளோ செழுமையாக வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில ஈஸியான டிப்ஸ் தாங்க மெயின்டைன் பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தோட தோல், பின்ன பூண்டோட தோல், இது ரெண்டை மட்டும் தாங்க சேர்க்குறேன். ரெண்டுமே சின்ன வெங்காயம் சின்ன பூண்டு தாங்க, நாட்டு பூண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட தோல் மட்டும் தாங்க சேர்த்தேன், வேறு எதுவுமே சேர்க்கல. அதை மட்டும் டெய்லி நாம் யூஸ் பண்ணுறத நான் போட்டுக்கிட்டே வந்தேங்க கூட. அது இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை அந்த அரிசி கழுவும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி, அது மாதிரி பருப்பு கழுவுற தண்ணி வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஊற்றினா போதுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் பருப்பு கழுவுன தண்ணி, ஒரு டைம் அரிசி கழுவுன தண்ணி. ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா டெய்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 2 நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுனீங்கனாலே இப்போ தண்ணி அந்த மண் வந்து எப்போயும் ஈரப்பதமாக இருக்கணும். கருவேப்பிலை பொறுத்த மட்டும் கருவேப்பிலைக்கு ஈரப்பதமாக இருந்தால் தான் அது வந்து நல்லா செழிப்பாக வளரும். அதுக்காக தான். அது இல்லாமல் அந்த நீங்கள் வெங்காயம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல பட்டுப்போன செடி கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையை விட ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. இது எல்லாமே புதுசாக வந்தது, இப்போ வந்ததுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பட்டுப்போன இடத்துல கூட நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் கருவேப்பிலையை ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலே வளர்க்கலாங்க. வீட்டுக்குள்ளே வளர்க்குற தொட்டி தான் இது. ரொம்ப சூப்பராக இன்னும் வளரும். நான் வளர்ந்த பின்னாடியும் இன்னொரு வீடியோ நான் போடுறேங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இந்த கருவேப்பிலையில் சின்ன பூச்சி தாக்குதல் அடிக்கடி ஏற்படுங்க. என்ன அப்படின்னா, வெள்ளை கலரில் ஒரு மாதிரி பூச்சியாக விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் தனியாக ஏதாவது மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் மோர் இருக்கும் பார்த்தீங்களா, மோரை வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும். இல்லை மோர் இல்லைன்னா தயிரை நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும். அந்த பூச்சி தொல்லை எல்லாமே போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சள் தண்ணி, இது 2 யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக பூச்சி தொல்லை ஏதாவது இருந்தாலும் போயிடுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.